ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு கேத்ரின்ஸ் கசட்டா. இது அறுசுவையின் குறுந்தேடல். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சோக் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் செர்ரி, 2 டீஸ்பூன் கருப்பு உலர் திராட்சை, 2 டீஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி. நான் மல்டி கலர்ஸில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் தனித்தனி கலர்ஸாக இருந்தால் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த கலர் உலர் திராட்சை 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். டேட்ஸ் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு லென்த் வைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வேறு எதுவும் ட்ரை ஃப்ரூட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ரிகாட், ஃபிக் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதை சோக் பண்ணுறதுக்கு நமக்கு திராட்சை பழம் ஜூஸ், கிரேப் ஜூஸ் வேணும். இது நார்மலாக பழத்தை மிக்சியில் தண்ணி விடாமல் அடித்து நான் அப்படியே அந்த சாறை மட்டும் புழிஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு பழ ஜூஸ்னாலும் ஊற்றலாம். நான் கிரேப் ஜூஸ் தான் விட்டுருக்கேன். இதையெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம கிரேப் ஜூஸ் எடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோமோ அது மூழ்கிற அளவுக்கு நம்ம திராட்சை பழ ஜூஸ் எடுக்கணும். இப்போ நான் இதில் கிட்டத்தட்ட ஒரு 150 ml கிரேப் ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் ஒரு 3 hours இதை அப்படியே ஊற வச்சுருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ்லேருந்து 4 hours வரைக்கும் வைக்கலாம். அட்லீஸ்ட் மினிமம் 1 hour வைக்கணும். பாருங்கள், இது ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கழித்து நான் பார்க்குறேன். நல்லாவே இருக்குது, நல்லா உள்ள சோக்காயிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் நல்லாவே அந்த கிரேப் ஜூஸில் மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக ஊறியிருக்கு. இந்த டைமில் நம்ம கேஷ்யூ நட் 2 டீஸ்பூன் பொடிச்சது, பாதாம் 2 டீஸ்பூன் பொடிச்சது நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வால்நட் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இது நான் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கழித்து தான் அந்த கேஷ்யூ நட் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இதை வச்சுக்கலாம். இப்போது அரை கப் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பில் நம்ம அரை கப் சுகர் ஒரு பேனில் எடுத்திருக்கேன். தண்ணீர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போது அந்த சீனி நல்லா மெல்ட் ஆகணும். சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா மெல்ட் ஆகட்டும். தண்ணிலாம் தேவையில்லை. இது நம்ம கேரமல் பண்ணணும். ஸோ நம்ம தண்ணி தேவையில்லை. ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி உருகட்டும். இது இப்போ ஒயிட் கலரில் இருக்குது. இது ப்ரௌன் கலரில் மாறணும், கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த டைமில் நல்ல சுடு தண்ணீர் 1 கப் எடுத்துக்கணும். நம்ம எந்த கப்பில் சுகர் எடுத்தோமோ அதே கப்புக்கு நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணோம். சும்மா நார்மல் பச்சை தண்ணி விட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஹாட் வாட்டர் விட்டோன்னா நல்லா இலகி நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இப்போ கொதிக்க விடுங்க. ஹாட் வாட்டர் விட்டதுக்கப்புறம் நல்லாவே அது கொதிக்கணும். கொதித்து ஓரளவு கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் இருக்கட்டும். ரொம்ப திக்காகிட வேண்டாம். ஓரளவு கொஞ்சம் நார்மலாக ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். நமக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் போடணும். உங்கள்கிட்ட தூளாக இருந்தால் நீங்கள் தூளாக போடுங்க, இல்லைன்னா மிக்சியில் திரிச்சிக்கலாம். பால் நான் ஒரு 50 ml மில்க் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஒரு 50 ml எடுத்திருக்கேன். இந்த பாலில் நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணணும். ஒரு 1/4 கப் ஆயில். இப்போ 1 கப் மைதா, அரை கப் சுகர், 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் இப்போ உங்கள்கிட்ட தூளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பட்டைத்தூள் 1/4 டீஸ்பூன், கிராம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். என்கிட்ட தூளாக இல்லை, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், இதை மட்டும் நம்ம மிக்சியில் திரிச்சா பவுடர் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 4 டீஸ்பூன் சுகரை நான் அதோடு ஆட் பண்ணி இதில்
நல்லா பொடி பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டால் ஒரு மாதிரி அது பவுட்ரு ஆகாது. அதுக்காக ஒரு 4 டீஸ்பூன் சுகரை ஆட் பண்ணி நான் மிக்சியில் திரித்து பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட தனித்தனி பொடியாக இருந்ததுன்னா நீங்கள் பொடி எல்லாமே 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது போக ஜாதிக்காய் இருந்தாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் விட்டுருக்கேன். உங்கள்கிட்ட சுக்கு பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. அது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்லை, வேண்டாம். இது எல்லாத்தையும் நம்ம போட்ட எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆயில் எல்லாம் மில்கோட நல்லா ஒன்று சேரணும். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம மாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கண்டிப்பாக சலிச்சு தான் போடணும், சலிக்காமல் போடாதீங்க. நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், இல்லை மைதா பாதி கோதுமை பாதினாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். இது 250 கிராம் மைதா மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் பேக்கிங் சோடா நான் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். சாக்கோ பவுடர் நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நம்ம சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து இன்னும் அந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க, லைட்டாக போட்டால் போதும். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்தால் தான் அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா வரும். அதனால் கண்டிப்பாக நம்ம கேக் பண்ணும்போது மாவு வந்து நம்ம சலிச்சு தான் எடுக்கணும். சலிக்காமல் எடுத்தோன்னா நமக்கு நல்லா வராது. நல்லா இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பால், எண்ணெய் அது கூட நல்லா கலந்துடுங்க. இந்த டைமில் நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த கேரமெல்லை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா சூப்பர் கலராக, நல்லா சூப்பராக ஒரு மாதிரி தேன் கலராக நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம ஆற வைக்கும்போது கொஞ்சம் கட்டியாகும். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதே போதும், நம்ம இதுக்கு மேலே தண்ணீர் விட தேவையில்லை. இதை வச்சே நல்லா கலந்துடுங்க. கட்டி விடாமல் நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி கட்டிகளே இல்லாமல் நல்லா இப்படி கலந்தாச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம இதில் வந்துட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணணும். நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணணும். அந்த கிரேப்ஸ் ஜூஸோடு நம்ம உள்ளே ஆட் பண்ணிடணும். ஜூஸை வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா வராது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம அந்த ஜூஸோடு ஆட் பண்ணுவோம். அதுக்காக ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. எந்த அளவுக்கு அந்த ஜூஸ் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும் கேக்குக்கு. கேக் எப்போவுமே அந்த பேட்டர் கலக்கும் போது இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு சென்டரில் ஒரு கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சென்டரில் ஒரு கட் பண்ணால் நல்லா வரும். சும்மா சுற்றிட்டே இருக்கக்கூடாது. கேக் வந்து பேட்டரை வந்து ஒரு அளவாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. அதை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்சுருக்கிற அந்த கிரேப் ஜூஸோடு தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி 150 ml தான் நம்ம கிரேப் ஜூஸ் எடுத்தோம். ஸோ ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் வரலை. நீங்களும் கரெக்டான அளவு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பேட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லாவே கலந்துடுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து தயார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓவனில் வச்சிடலாம். ஓவனில் நம்ம பண்ண போகிற அந்த மோல்டில் வந்து பட்டர் இல்லை கீ வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. மாவை இதில் கொட்டிடலாம். லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி விடுங்க. இப்போ மேலே டெக்கரேட்டிவ்க்காக நான் வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் பிளாக் ட்ரை கிரேப்ஸும் ப்ரௌன் ட்ரை கிரேப்ஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் ஓவனில் தான் இப்போ செஞ்சு காட்டுறேன்.
அடுப்பில் நான் செஞ்சது நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் அந்த லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் தான், பட் அடுப்பில் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சு ஏதோ நம்ம குக்கரோ இல்லை அடிகனமான ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சால்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம 10 நிமிஷம் அதை ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட கேக் மோல்டு இல்லை நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரம் எதுனாலும் கொஞ்சம் அடிகனமான உள்ள பாத்திரத்தை நம்ம உள்ளே வச்சு ஒரு 30 to 40 மினிட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். ஒரு குச்சி எதனா விட்டு பார்க்கணும். அது வந்து அதில் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடின்னு சொல்லி அர்த்தம். நான் இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு கேக்கில் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதை நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஓவனில் வச்சிடலாம். ஓவனில் வைக்கிறதுக்கு 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 35 to 40 மினிட்ஸ் கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரியில் வைங்க. இவ்வளோ அளவுங்கிறதுனால தான் 35 நிமிஷம் வருது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை விட கம்மியான அளவு செஞ்சீங்கன்னா 20 to 25 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மாவு அடிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓவனில் வச்சிடலாம். ஓவனில் வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி லோ ரேக் தான் வைக்கணும், ஹை ரேக் வச்சிடக்கூடாது. நம்ம லோ ரேக் வச்சுட்டு இதை நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 200 டிகிரி செல்சியஸில் நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் மோல்டு வச்சுட்டேன். இந்த டைமில் நம்ம கன்வெக்ஷன் மோடு வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு 35 மினிட்ஸ் வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், சூப்பராக கேக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூப்பரான கேக், அப்படியே பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு. நம்ம இதில் எக்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. நான் உள்ள அந்த மோல்டு வச்ச உடனே அதுவே விழுந்துருச்சு, கொஞ்சம் கூட ஒட்டலை. சூப்பரான கேக்கு. இந்த டெக்ஸ்டர் வந்து அப்படியே பேக்கரி ஸ்டைலில் தான் இருந்தது. ரொம்ப ஈஸியும் கூட. எல்லாருமே ப்ளம் கேக் ஈஸியாக வீட்டில் பண்ணலாம். இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படிடா இருந்துச்சு கேக்கு? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. ரொம்ப நல்லா இருந்துச்சா? செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுல்ல? நாங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச கேக்கு 1ஆம் தேதி செஞ்சிருந்தோம், அதை பார்த்துருங்க. ஆமாம், நாங்கள் 1ஆம் தேதி ஒரு கேக் போட்டிருந்தோம், அதை இப்போ செக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கேக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைபுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். பாய் பாய். பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க.